இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணமாக 276 கோடி ரூபாய் மட்டுமே விடுவிப்பு. மத்திய அரசுக்கு தீராத வன்மம் என அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு. குடிநீர் பிரச்சனை உள்ள பகுதிகளுக்கு நேரில் சென்று தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவு. அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 4 நாட்கள் வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. அடுத்த மாத தொடக்கத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. கோடைக்கால பயிற்சி முகாமாக மாறிய நீச்சல் குளங்கள். பதக்க கனவுடன் படையெடுத்து வரும் இளம் வீரர்கள். வணக்கம். வணக்கம். புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழக அரசு 38,000 கோடி ரூபாய் நிவாரணம் கோரிய நிலையில் மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக 115 கோடி ரூபாயும், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழை வெள்ள பாதிப்புக்காக 160 கோடி ரூபாயும் நிவாரண நிதியாக மத்திய அரசு விடுவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் தமிழகத்தை தாக்கிய மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதேபோல் அந்த மாத இறுதியில் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும் வரலாறு காணாத அளவில் கடுமையான மழை பெய்ததால் அதிகமான அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இந்த புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணமாக 38,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஆனால் மத்திய அரசு ₹1 கூட ஒதுக்காத நிலையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரங்களில் மத்திய அரசை கடுமையாக சாடி வந்தார். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் மிக்ஜாம் புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்காக 285 கோடி ரூபாயும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நிவாரணமாக 397 கோடி ரூபாயும் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இவற்றில் முதல் கட்டமாக மிக்ஜாம் புயல் நிவாரணத்திற்காக 115 கோடியே 49 லட்சம் ரூபாயும், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நிவாரணப் பணிக்காக 160 கோடியே 61 லட்சம் ரூபாயும் விடுவிக்குமாறு ரிசர்வ் வங்கிக்கு நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு 38,000 கோடி ரூபாய் கோரிய நிலையில் மத்திய அரசு 276 கோடி ரூபாய் மட்டுமே விடுவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழ்நாடு கேட்கும் நிதியை மத்திய அரசு எப்போதுமே வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார். இது எத்தனை புயல் இருந்தது? தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலகாலமாக இருப்பது. இதேபோல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலை சந்திக்கும் கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரணமாக 3,454 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன், தமிழகத்திற்கு பாஜக வஞ்சனை மேல் வஞ்சனை செய்வதாக சாடியுள்ளார். பாஜகவுக்கு தமிழகத்தின் மீது இருப்பது கோபமல்ல, தீராத வன்மம் என்றும் எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சினை உள்ள பகுதிகளுக்கு சென்று உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது. அப்போது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே பேசிய திரு ஸ்டாலின், பருவமழையால் பயன் ஏதும் இல்லாத நிலையில் தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தார். அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் குடிநீர் விநியோக பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடையின்றி பராமரிக்க வேண்டும் என்றும், பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சினைகள் ஏற்படும் போது மக்களை நேரில் சந்தித்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் குடிநீர் வடிகால் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தொடர்ந்து செயல்பட சீரான, தடையில்லாத மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஊராட்சி பகுதிகளில் வேறு குடிநீர் ஆதாரங்கள் அல்லது லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். குடிநீர் பற்றாக்குறையை மாநிலம் சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த 2 மாதங்களில் மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பல பகுதிகளில் வெயில் சதமடித்துக் கொண்டிருக்கிறது. வழக்கத்தை விட நடப்பு ஆண்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
இந்நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரையும், வட தமிழக உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும், வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதே நேரம் குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 2, 3ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கம், ஒடிஷாவில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. பரபரப்பான இன்றைய உலகில் உடலும் மனமும் ஒருங்கே பயிற்சி பெறுவதில் யோகாவை போன்று நீச்சலும் ஒரு அற்புத கலையாக உள்ளது. பெருநகரங்களில் நடத்தப்படும் கோடைக்கால பயிற்சி முகாம்களில் இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆசைக்காக கற்பவராக இருந்தாலும் சரி, ஒலிம்பிக் பதக்கத்தை குறிவைப்பவராக இருந்தாலும் சரி, அவர்களது வாய்ப்புகளுக்கான வாயில் கதவை திறந்து விடுகிறது இந்த நீச்சல் பயிற்சி. சுட்டெரிக்கும் இந்த கோடை வெயிலில் நீரில் விளையாடுவது என்றால் யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? கோடை பிறந்தது முதலே ஜில்லென நீந்தி பழக 7 வயது சுட்டி குழந்தைகள் முதல் நடைப்பயிற்சி செய்யும் பெரியவர்கள் வரை அனைவரும் கூட்டம் கூட்டமாக நீச்சல் குளத்திற்கு படையெடுத்து வருகிறார்கள். உடலையும் மனதையும் நெகிழ வைக்கும் நீச்சல் பயிற்சியை பெற்றோர் மட்டும் விட்டுவிடுவார்களா என்ன? அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் இது. தண்ணியில் ரொம்ப இஷ்டப்பட்டு கற்றுக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த 1 hour ஃபுல் பாடிக்கு எக்ஸசைஸ் ஆகும். ப்ரீதிங்க்கும் ரொம்ப நல்லது. அதனால ஸ்விம்மிங் சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நீச்சல் பயில விரும்புவோருக்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநிலம் முழுவதும் நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது. திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கும் ஏராளமானோர் முழுவீச்சில் தயாராகிறார்கள். ரீசெண்டாக ஒரு 1 year பேக் நான் வந்துட்டு நேஷ்னல் ஸ்விம்மராக தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணேன். அண்ட் நிறையா டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ்லேயும் நிறையா மெடல் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஸ்டேட் லெவல்லையும் நிறையா வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நிறையா பண்ணணும். அரசு நடத்தும் இந்த லாப நோக்கமற்ற பயிற்சியில் 2400 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுவதால் பலரது ஒலிம்பிக் கனவு நோக்கிய பயணமும் விரிவடைகிறது. சாதாரணமாக நீச்சல் கற்க வந்த தனுஷ் என்ற மாணவர் இன்று ஒலிம்பிக் தகுதி சுற்று வரை முன்னேறி உள்ளது அதற்கு ஓர் உதாரணம். ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் பட்டர்ஃப்ளை 4 ஸ்ட்ரோக் இருக்குது. 4 ஸ்ட்ரோக்கு நாங்கள் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டானா நல்லாயிருக்கும். எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பயிற்சியால் பெண்களும் அதிக அளவில் நீச்சல் கற்க படையெடுக்கின்றனர். கடல், ஆறு, ஏரி, குளங்கள் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் களை கட்டி உள்ளன நீச்சல் பயிற்சி வகுப்புகள். எங்கள் பாட்டி வீட்டுக்கு வரும்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவிலில் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்தது. நான் வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்ந்து ஒரு 6 நாள் ஆகிருக்கும். நான் 5வது நாளில் ஸ்விம்மிங் படிச்சுட்டேன். ஸ்விம்மிங் இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நீச்சல் என்பது வெறும் விளையாட்டாக மட்டுமின்றி சுவாச பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது. கோடையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீச்சல் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்பவர்கள் நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள், பழச்சாறு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனை. கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்கும் வித்தையுடன் கொண்டாட்டமும் சேர்ந்திருக்கும் போது நீச்சல் பயிற்சி எல்லோரையும் ஈர்க்கத்தான் செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 3 ஆண்டுகளாகியும் மத்திய அரசு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்காத நிலையில் மாநில அரசின் நிதியை கொண்டு மட்டுமே பணிகள் நடைபெற்று வருவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் உறுதியாகியுள்ளது. சென்னையில் மாதவரம் பால் பண்ணை, சிறுசேரி சிப்காட், கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி பணிமனை, மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சோழிங்கநல்லூர் வரை என 3 வழித்தடங்களில் சுமார் 63,246 கோடி ரூபாய் செலவில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயர்மட்ட பாதை, சுரங்கப்பாதை மற்றும் ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 3 ஆண்டுகளாக மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது.
2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி பொது முதலீட்டு வாரியத்தால் பங்கு பகிர்வு மாதிரியின் கீழ் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் பொது முதலீட்டு வாரியம் ஒப்புதல் அளித்து 3 ஆண்டுகள் ஆகியும் மத்திய அரசு ₹1 கூட நிதி வழங்கவில்லை. ஒப்புதல் கொடுத்தோம், கிட்ட 3 ஆண்டுகள் நெருங்க போது இன்னும் எந்த ஒரு நிதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சென்னை மெட்ரோ ரயில் கட்டப்பணிகளுக்கு நிதி அளிக்கவே இல்லை. மற்ற மாநிலங்களில் இருக்க பெருநகரங்கள் இல்லை 2ஆம் கட்ட நகரங்களுக்கே மத்திய அரசாங்கம் அதிக நிதியை ஒதுக்கி மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்றும் போது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதியே ஒதுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்குமாறு பிரதமரிடம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான முன்மொழிவு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக 3 ஆண்டுகளாக காத்திருக்கிறது. மத்திய அரசு 50%, மாநில அரசு 50% வழங்குவது என்ற நிதி பங்கீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் மத்திய அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் கிடைக்காத நிலையில் மத்திய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 ஆண்டுகளில் திட்டம் முடியவுள்ள நிலையில் இதுவரை ₹1 கூட மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் மாநில நிதியில் இருந்தே தமிழ்நாடு அரசு செலவினங்களை மேற்கொண்டு வருகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் 400 தொகுதிகளில் வெல்வதற்கான பிரதமர் திரு மோடியின் இலக்கு மண்ணோடு மண்ணாகிவிட்டதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், பீகார், ராஜஸ்தான் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் பெரும்பான்மை இடங்களை பெற முடியும் என காங்கிரஸ் நம்புவதாக தெரிவித்தார். தேர்தல் முடியும் வரை அரசியல் கட்சிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுக்காத வகையில் வழிகாட்டு முறைகளை அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கோரியுள்ளது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது சந்தேஷ் காலியில் அக்கட்சி பிரமுகர் ஷேக் ஷாஜஹானுக்கு நெருக்கமானவர் வீட்டில் ஏராளமான துப்பாக்கிகளையும் வெடிமருந்தையும் பறிமுதல் செய்ததாக சிபிஐ தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் அளித்த புகார் மனுவில் கட்சியின் நன்மதிப்பை கெடுக்கும் நோக்கில் நேர்மையற்ற முறையில் சிபிஐ சோதனை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நோட்டாவை விட குறைந்த வாக்கு பெறும் வேட்பாளருக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல சமூக ஆர்வலர் திரு ஷிவ் கெரா தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற தலைமை நீதிபதி திரு DY சந்திரசூட், நீதிபதிகள் திரு JP பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் மனுவுக்கு பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுத்துள்ள போக்குவரத்து துறை குறைகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய அறிவுறுத்தியுள்ளது. ஆய்வு தொடர்பான அறிக்கையை துறையின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தினகரன் நாளிதழும் வேலூர் VITயும் இணைந்து நடத்தும் 2 நாள் கல்வி கண்காட்சியை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தொடங்கி வைத்தார். இதில் +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல், விவசாயம், கேட்டரிங் மற்றும் இதர உயர்கல்வித்துறைகள் கொண்ட 70க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் விளக்கம் அளிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகம் நடத்திய டிஃபார்ம் தேர்வில் ஜெய் ஸ்ரீராம் என்றும் கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களையும் எழுதிய 4 மாணவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து அந்த 4 பேருக்கும் 0 மதிப்பெண்ணை பல்கலைக்கழகம் வழங்கியது. விடையே எழுதாத மாணவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கிய 2 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகைக்கு குன்னூர் வழியாகவும் அதேபோல உதகையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கோத்தகிரி வழியாகவும் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் அமர்த்தப்படும் இந்த போக்குவரத்து மாற்றம் மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தொடரும் என்று நீலகிரி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடலூரிலிருந்து உதகை செல்லும் சுற்றுலா வாகனங்கள் HPF பகுதியிலும், குன்னூரில் இருந்து உதகை செல்லும் வாகனங்கள் ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அரசு பேருந்துகளில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடும்ப வறுமை போக்கவும் தனது கணவரின் வருமானம் போதுமானதாக இல்லாததாலும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அழகு நாச்சியம்மாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி விஜயசித்ரா என்பவர் பகல் இரவு பாராமல் ஆட்டோ ஓட்டி வருகிறார். 6 வருஷமா ஆட்டோ எடுக்கிறேன். என் குடும்ப கஷ்ட சூழ்நிலை அறிஞ்சுதான் என் கணவரும் ஆட்டோ ஓட்டுறாரு. அவருக்கு சப்போர்ட்டா நான் எடுக்கிறேன். எங்க சுற்றுவட்ட கிராமத்துல எங்க நேச்சலும் கூப்பிட்ட உடனே போவேன். கிராம பகுதிகளில் இருந்து பிற இடங்களுக்கு விவசாய வேலைக்கு செல்லும் பெண்களை அழைத்துச் சென்று திருமதி விஜயசித்ரா வருமானம் ஈட்டி வருகிறார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வாதாந்திர வந்தே பாரத் ரயில் சேவை ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வாதாந்திர வந்தே பாரத் ரயிலின் சேவையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
கோடை விடுமுறையொட்டி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவில் கோடைக்கால நெல் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன. முதல் கட்டமாக வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள திருப்பாச்சேத்தியில் 200 ஏக்கரில் நெல் நடவு பணி நடைபெற்று வருகிறது. திருப்பாச்சேத்தி பகுதியில் நெல் நடவு செய்துள்ள நிலையில் வேறு பகுதிகளில் கண்மாய் உள்ளிட்டவை வறண்டு கிடப்பதால் கருப்பு நாரை, கொக்கு உள்ளிட்ட பறவைகள் நாற்றுகளை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கூறினர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,160 ரூபாயாகவும் 1 கிராம் 6,770 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 87 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு 276 கோடி ரூபாய் மட்டுமே விடுவித்திருப்பது மத்திய அரசின் தீராத வன்மத்தை காட்டுவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குடிநீர் பிரச்சினை உள்ள பகுதிகளுக்கு சென்று உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.